கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த என் ஆண்டவர், இந்த புதிய நாளை கூட ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம வேதத்தை திறந்து நம்ம வசனத்தை கூட வாசிப்போமா? சங்கீத புஸ்தகம் 4வது சங்கீதம் 4, சங்கீதம் 4:4 வாசிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சேலா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் கோபம் கொண்டாலும், இந்த காலை வேளையில் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் சோதனை சாப்பாடு செய்கிறதுலேயும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேயும் அவன் எழுப்பி அவனை டக்கு டக்குன்னு எடுப்புன்னு கோவம் தான் செய்யும். கண்டிப்பாக அவன் எந்திரிக்கலாம் கோவம் தான் செய்யும். ஆமாம், ஜெபம் பண்ணால் பிள்ளைங்க ஜெபம்னா கோவம் தான் செய்யும். ஆனால் கோபம் இல்லாத மனுஷன் என் பூமியில் யாருமே கிடையாது. ஆனாலும் வசனம் சொல்லுது, இப்படியா சொல்லுது, கோபம் கொண்டாலும் அப்படின்னா நான் கோபமே படமாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏமாத்துறாங்க. ஆமாம், எல்லா மனுஷனும் கோவம் வரும் நிச்சயமாக. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நம்ம கோபத்தை என்ன பண்ணுவோம், வாய் தெரிய என்ன பண்ணுவோம், டப்புன்னு வார்த்தை விட்டுருவோம், பேசிடுவோம், பொறுமை இழந்துருவோம். ஆனால் இந்த இடத்துல வாழ்ந்து சொல்கிறாரு, நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அது என்ன பண்ணாது, ஆமாம் உங்கள் படுக்கையில் போய் என்ன பண்ணு, ஆமாம் ஏதாவது டென்ஷன் ஆகிடுது நான் ஒன்று என்ன பண்ணேன், அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போய் இல்லை ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம். டக்குன்னு படுக்கையில் போய் என்ன பண்ணு, நீ அமர்ந்திருந்து நீ அமைதியாரு அப்படிங்கிற ஆண்டவர் சோதரம். இந்த காலை நேரத்தில் கூட உங்களை எந்தெந்த காரியம் உங்களை கோபப்படுத்துக்கோது, உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான கோபத்துக்குள்ளாக மாற்றுகிறதோ, இந்த காலை நேரத்தில் மிஞ்சும் கோபத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, அதை அடக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் நீ வாசிங்கன்னா, சங்கீத புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிப்பேன். சங்கீதம் 75 அதில் 10ஆம் வசனம் போட்டு பாருங்களேன். மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். கர்த்தருக்கு மகிமை உண்டு. இந்த இடத்துல போட்டிருக்கு, மனுஷனுடைய கோபம் மகிமை என்ன பண்ணுமா, விளங்க பண்ணும். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தம் பரிசுத்த ஆலயத்தை குறித்து வைராக்கியம் உடையவராக, அந்த இடத்துல நம்ம காசுக்காரன், குறி சொல்கிறவங்க, அந்த புறா வைக்கிறவன் எல்லாம் நம்ம அந்த என் வீட்டை கள்ள குகை ஆக்காதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சின்னத்தை வெளிப்படுத்தும் பொழுது தேவனுடைய மகிமை. அதனால் ஆண்டவருக்காக வைராக்கியம் எழும்பும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்பட்டது மிஞ்சும் கோபத்தை. அப்போ கோபம் வரணும், ஆனால் அதிகமாக வந்தால் அது நம்ம சரீரத்துக்கும் பிரச்சனை, நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனை, நம்ம பிள்ளைகளும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கோபத்தை கொடுக்குற பொல்லாத சத்துருவின் பிடியிலிருந்து இந்த காலை நேரத்தில் உங்களை விடுவிக்கும்படி ஆண்டவராக இயேசு உங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார், உங்கள் சிந்தைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்யும்படியாக பாருங்க, மோசை 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அந்த கற்பாலைகளை எழுதி வாங்கி அவன் எவ்வளோ பிரயாசப்படுகிறான் பார்த்தீங்கன்னா. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஜனங்களுக்காக போய் ஆண்டவர் சமூகத்தை எப்படியாவது இயேசுவை ஆண்டவர் தரிசிக்குன்னு போகிறான். ஆனால் ஜனங்கள் பாருங்க, உடனே அவங்க கொந்தளிச்சு பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களை வழிபடும் பொழுது அந்த மோசைக்கு என்ன பண்ணுறான், அந்த செய்தி கேட்டவுடனே அவனுக்கு டக்குன்னு கோவம் என்ன பண்ணுறான், கற்பலைகளை தேவன் எழுதி கொடுத்த கற்பலைகளை உடைத்து போடுகிறான். இன்னைக்கு அருமையான தேவன், நீங்கள் எதெல்லாம் உடைத்து போடுறீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள், சோதரம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் மனைவியுடைய வாழ்க்கையில், சோதரம் நம்ம இருக்கிறத எது நம்ம உடைத்து போடாதபடிக்கு இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற குடும்பங்களாக இருந்தாலும் சரி, அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும், எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, தேவன் கொடுக்குறத நம்ம என்ன பண்ணாது, மற்றவங்க நம்மளை கோவத்தா மூட்டி எப்படியாவது நம்ம வாய் எப்படியாவது என்ன பண்ணோம், ஆமாம் பிடிங்க எப்படியாவது பாவம் செய்ய வைக்கணும், நம்ம மாட்ட வைக்கணும், அதான் அவனுடைய கான்செப்ட். ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னமான தேவனுடைய மகிமையானது மோசையை மூடினது போல இந்த காலை வேளையிலும் தேவன் தன்னுடைய மகிமையினாலே உங்களை மூடி இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல மோசை என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த கற்பாலை எழுதி தேவனிடத்துல வாங்கி வரும், மறுபடியும் எதை நீ உடைத்து போட்டு மறுபடியும் ஆண்டவரே உடைக்கப்பட்ட பலிபீடங்களை எளியா செப்பனிட்ட பொழுது சோதனம் தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இன்னைக்கு தகர்ந்து கிடக்கிறது, இதெல்லாம் கோபத்தினால அது மறுபடியும் திரும்ப நீங்கள் எழும்பி கட்ட வேண்டும் என்று எழும்பி நீ தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று
தேவன் விரும்புகிறார். இன்னொன்று பிரசங்கில சொல்லுது, 7ஆம் அதிகாரத்தில் நீ வாசிங்கன்னா பிரசங்கி 7ஆம் அதிகாரம் சொல்லப்படுறது 7-9 வசனத்தில் போட்டுக்கோங்க, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. நம்ம சீக்கிரமா டக்குன்னு அந்த காரியம் என்னன்னு கேட்காம டப்புன்னு நம்ம கோவப்பட்டோம்னா அது எல்லாரையும் என்ன பண்ணுது, அது தாக்குறதாய் காணப்படும். நம்ம கொஞ்சம் அதாவது கொஞ்சம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டு நம்ம செய்யும் பொழுது அந்த நேரத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். நம்ம டப்புன்னு பேசும்பொழுது தான் அதெல்லாம் உடனே உன் மனதிலே சீக்கிரமாய் நீ என்ன பண்ணாத, கோபம் கொள்ளாதே. மூடனுடைய நெஞ்சில் கோபம் என்ன பண்ணும், குடிகொள்ளும். மூடனுடைய கோபம் குடிகொள்ளுமா. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 1:20 சொல்லுது, தேவனுடைய நீதி என்ன பண்ணாதான் நடப்பிக்க மாட்டான். நம்முடைய கோபம் என்ன பண்ண, தேவனுடைய நீதியை அங்கே நடப்பிக்க மாட்டாது என்று என்ன பண்ணுது எழுதப்பட்டிருக்கு. அதுமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய நீதியை நடப்பிக்கும்படி, தேவனுடைய சத்தியத்தை வாழும்படி ஆண்டவர் தன்னுடைய மகிமையாக உங்களுக்கு வேதாமத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், சொந்த பந்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம கோவப்பட்டு பாவம் செய்யாதபடிக்கு தேவ சமூகத்தில் அந்த உறவுகளை கட்டி எழுப்பத்தக்கதாக, குடும்பத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக, ஊழியத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக, அவருடைய நீதியை அவன் கட்டி எழுப்பத்தக்கதாக. உங்களுடைய கோபம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. ஆனால் மறுபடியும் தேவ சமூகத்தை ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில தேவன் பலத்த கிரிகளை செய்வார் என்பதில் நீங்கள் தேவ சமூகத்தில் அமருங்கள். அதான் சொல்ற, நீங்கள் கோபம் கொண்டால் என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாங்க. உங்கள் படுக்கையில் அமர்ந்துருங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க, ஆண்டுடைய பிரசனத்தில் அமர்ந்துருங்க, என்னுடைய வார்த்தையை நிலைத்திருங்க. உங்கள் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் மாற்றி ஆண்டவர் நல்ல ஒரு சாந்தமுள்ள பிள்ளையாக கர்த்தர் மாற்றுவதில் எந்த விதமான சந்தேகம். மோசை எங்கும் சாந்தமுள்ளவனாய் அவன் கோபக்காரன் தான், ஆனால் வசனம் சொல்லுது, மோசை வீட்டில் எங்கும் உண்மையெல்லாம் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தேன். இந்த நாளையில கூட கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட கோவப்பட்டுக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமா நான் எப்படி தான் கோவப்படுறேங்கிறதா இல்லை, அந்த கோபத்தை கர்த்தர் மாற்றி உங்களை சாந்தமுள்ள மனிதனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் அமர்ந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த விடுதலை உங்களுக்கு உண்டாகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உங்கள் படுக்கையிலே அமர்ந்திருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்கள். வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே கோபத்தினால் எந்தெந்த ஆண்டவரை பாடுகளை ஆண்டவரை போராடி சந்தித்து கொண்டிருக்கிற அந்த காலை வேளையிலே அந்த சத்துரு கொண்டு வருகிற அந்த கோபத்தை எடுத்து போட்டு தேவனுடைய பிரசன்னத்தினுடைய பிள்ளைகளை மூடி சாந்தமுள்ளவர்களை ஆண்டவரே பூமியை சுதந்திரித்துக் கொள்வார், ஆசுவாத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் உங்கள் பிள்ளைகளை மாற்றுவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருடைய மேலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். அப்பா, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.